நீங்கள் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது சான்சஸ் ஆர் கண்டிப்பாக ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டிவோ இல்லை ஒரு மூவிங் ஆப்ஜெக்டிவோ எடுக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்போஷர் பேலன்சிங் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ண போகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்றது தான். ஒரு ஃபோட்டோ அமேசிங்காக இருக்கிறதுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் ரெண்டு தவிர்க்கவே முடியாத ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதுக்கு சஃபிஷியன்ட் லைட், அதாவது அந்த வெளிச்சம் வந்து அந்த ஃபோட்டோவில் நல்லா இருக்கணும். இன்னொன்று ஃபோக்கஸ் வந்து அதில் கரெக்டாக இருக்கணும். அந்த ஃபோட்டோவில் ஃபோக்கஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அது ஒரு நல்ல ஃபோட்டோவாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோவை வச்சு ஒரு ஸ்டோரி சொல்ல வரீங்கன்னா அந்த ஸ்டோரி அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸில் இருக்கணும். அண்ட் ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபராக இருந்து அந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸில் கொண்டு வரது ஒரு தனி த்ரில். அந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டை கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபருக்கு வேறு எதுவுமே கிடையாது. இனிஷியலாக இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், இன்ஃபேக்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக கூட இருக்கலாம். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓவர் டைம் நீங்கள் வந்து இதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்களும் வந்து அடைவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக கேப்சர் பண்ணுறது அப்படின்றத ஒரு லைவ் டெமோவோட நான் காமிப்பேன். ஸோ ஒரு மூவிங் சப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் மோடில் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஃபோக்கஸ் ஆகிறத நீங்கள் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியும். கேமரா ஆன் பண்ணி உங்கள் லென்ஸில் வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்கும், மேனுவல் டு ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு. அதை நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறமே உங்கள் கேமராவில் சில ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஷாட் அல்லது இந்த ஏஎஃப்எஸ் அப்படின்ற மோடை வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமராவே ரொம்ப தெளிவாக வந்து திஸ் மோட் இஸ் ஃபார் ஸ்டில் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது கிளியராக போட்டிருக்கும். இப்போ இதை வச்சு ஒரு ஷாட் எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது, லைட் ஓகேவாக இருக்குது, ஃபோக்கஸ்லேயும் இருக்குது. இப்போது இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணலாம். ஒன்று, உங்கள் சப்ஜெக்ட் வந்து டோட்டலாக அந்த இடத்துலேருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த சைட் தள்ளணும் அந்த சைட் தள்ளணும், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருது, நீங்கள் பின்னாடி போகணும் அப்படின்னா இந்த ரெண்டு சுச்சுவேஷன், அதாவது சப்ஜெக்ட் மூவ் ஆகுது இல்லை நீங்கள் மூவ் ஆகுறீங்க, இந்த ரெண்டு சுச்சுவேஷன்லேயுமே இந்த ஃபோக்கஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி லாக் பண்ணியிருக்கீங்க. லாக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த லாக் ஆன பிளேஸ்லேயே தான் இருக்கும், மாறாது. டைம் இருக்கிறப்ப நீங்கள் இந்த ரீஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சப்ஜெக்ட் இங்கேருந்து எந்திரிச்சு இங்கே தான் உட்கார போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஷுவராக தெரிஞ்சதுன்னா நீங்கள் திருப்பி ரீஃபோக்கஸ் பண்ணி திருப்பி எடுக்கலாம். பட் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எங்கே போகுதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை, இது ஒரு மூவிங் காராக இருக்குது, இல்லை ஃபாஸ்ட் ரன்னிங் ஒரு டாகாக இருக்குது அப்படின்னா அது எங்கே போகுதுன்னு உங்களால் கணிக்க முடியாது. அந்த சுச்சுவேஷனுக்காக நீங்கள் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டினியூஸ் அல்லது ஏஐ சர்வோ மோட் கெனானில் நீங்கள் வந்து மாற்றணும். அந்த மோடை வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா கண்டினியூஸ் அல்லது கெனானில் பார்த்தீங்கன்னா ஏஐ சர்வோ அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் போட்டிங்கன்னா அதுவே வந்து டிஸ்கிரைப் பண்ணும் திஸ் இஸ் ஃபார் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை தான் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கனால ஆட்டோ ஃபோக்கஸ் மோடை கண்டினியூஸ் அல்லது ஏஐ சர்வோ மோடில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இப்போது இந்த சிச்சுவேஷனில் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அந்த சப்ஜெக்டில் ஹாஃப் கிளிக் பண்ணி ஃபோக்கஸை லாக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மூவ் பண்ணாலும் சரி இல்லை அந்த சப்ஜெக்ட் மூவ் ஆனாலும் சரி நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் கேமராக்கு இது வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ அது வந்து ட்ராக் பண்ணி அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை அந்த சப்ஜெக்ட் மேலே முடிஞ்ச அளவு வச்சுக்க ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் ஹாஃப் கிளிக் பண்ணி சப்ஜெக்ட் மூவ் ஆனாலும் பரவாயில்ல, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து இந்த மோடில் போட்டு எடுத்தாலுமே நீங்கள் உடனே ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட் இருக்குன்னா எக்ஸாக்டாக ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸில் கொண்டு வர முடியாது. நம்ம மல்டிபிள் ஷாட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஏஐ சர்வோ போக நம்ம வந்து பர்ஸ்ட் மோடு, அதாவது ஃபோன்லலாம் கண்டிப்பாக பார்த்துருக்கு, கண்டினியூஸாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கிற ஒரு மோடு. அது வந்து கேமராஸில் பார்த்தீங்கன்னா டிரைவ் மோடுக்குள்ளே கண்டினியூஸ் ஷாட்ஸ், ஹை ஸ்பீட் கண்டினியூஸ் ஷாட்ஸ், சிங்கிள் ஷாட் அப்படின்னு இருக்கும். சிங்கிள் ஷாட்னா ஒரு ஷாட் தான் வரும். இதுவே வந்து கண்டினியூஸ் ஷாட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா பர்ஸ்ட் மோட் மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கும். இப்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்னா மல்டிபிள் ஷார்ட்ஸ் எடுத்து அந்த ஃபோக்கஸை நம்ம வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணால் தான் 10ல் ஒரு 4 ஷாட் வந்து ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கேமராவில் டிரைவ் மோடில் போய் இந்த கண்டினியூஸ் அப்படின்ற ஒரு செட்டிங்கை நம்ம வந்து மாற்றிட்டு இப்போ இந்த மூவிங் சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிளிக் சவுண்ட்ஸ் கேட்கும். அதாவது அத்தனை தடவை அந்த ஷட்டர் வந்து வேகமாக அடிச்சுட்டே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஸ் ஃபோக்கஸில் போட்டு பர்ஸ்ட் மோடுன்னு போட்டு நம்ம வந்து கிளிக் அமுக்கிறனால கேமராக்கு தெரியும் நம்ம வந்து கண்டினியூஸாக ஷாட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ கண்டினியூஸ் கிளிக்ஸ் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அத்தனை ஷாட் நம்ம வந்து எடுத்துருக்கோம்னு அர்த்தம். இப்போது ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ன்றனால நிறைய ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் மிஸ் ஆகிருக்கும். பட் நம்ம வந்து கண்டினியூஸ் மோடில் போட்டிருக்கனால கேமரா வந்து முடிஞ்ச அளவு மேட்ச் பண்ணி ஒரு சில ஃபோட்டோஸ் கரெக்டாக ஃபோக்கஸில் கொண்டு வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்டை நிறையா ட்ரையல் நிறைய யூஸ் பண்ணி கண்டிப்பாக அதை ஃபோக்கஸில் நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை இப்படி தான் இந்த ஃபோக்கஸ் மோட் போட்டு தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வச்சு அவுட்டோரில் போய் சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வெளியில் ஒரு பிஸி ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிற ஷார்ட்ஸ் வந்து சிம்பிள் தான்.
ஃபஸ்ட்டு இந்த ஒன் ஷாட் அதை போட்டு நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஒன் ஷாட்டில் வந்து ஃபோக்கஸ் ஒரு இடத்துல லாக் ஆகிடும்னு சொன்னேன். ஸோ இந்த பஸ் இப்போ வந்துட்டுருக்கு. இதை நான் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸில் வந்து பிகினிங்கில் அது ஃபோக்கஸில் தான் இருக்குது. பட் பஸ் மூவ் ஆக ஃபோக்கஸ் வந்து நம்ம எங்கே வச்சோமோ அந்த இடத்துல இருக்குது. ஸோ பின்னாடி இருக்க வெஹிக்கிளுக்கு மாறிடுச்சு. ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் சுத்தமாக தெரியாது. இப்போ அடுத்து நம்ம சர்வோ மோட் பார்த்துட்டு எடுக்கலாம். இப்போ இதில் அந்த ஃபாஸ்ட் மூவிங் பஸ்ஸை திருப்பி எடுத்து பார்க்குறோம். இந்த செட் ஆஃப் ஷார்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. சப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அதோடு சேர்ந்து ஃபோக்கஸும் பெட்டராக லாக் ஆகிருக்கு. ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கிறது நல்லா தெரியும். இதே மாதிரி ஃபோக்கஸ் ரிலேட்டடாக இன்னும் நிறையா வீடியோஸ் வருது அண்ட் பேசிக்ஸ் ரிலேட்டடாகவும் நிறையா வீடியோஸ் வந்துட்டு இருக்க போகுது. அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் ஹாப்பி கிளிக்கிங்.